வேர்ட்ஸே இல்லைண்ணா, பயங்கர சந்தோஷம். எப்படி சொல்றதுன்னே தெரியல. இத்தனை நாள் அதாவது நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டேன் அவரை நேரில் பார்ப்போமா அப்படின்னு. அவர் கையால் அவர் வாய்ஸால் வாழ்த்துக்கள்னு சொல்லி கேட்டு இது வாங்கியிருக்கேன். எவ்வளோ பெருமையாக இருக்கும். ஹேட்ஸ் ஆஃப். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு எனக்கு. பயங்கர ஹாப்பி. காலையில் 1 o'clock இருந்து அப்போதுலேருந்து விஜய் சாரை பார்க்க போகிறோம், விஜய் சாரை பார்க்க யாருமே தூங்கலைங்க. பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு. அதுலேருந்து இன்னும் மீண்டே வர முடியல. இது ஒரு லைஃப் லாங் அச்சீவ்மெண்ட் தான் சொல்ல முடியும். ஆமாம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வேர்ட்ஸ் இல்லை. நிஜமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சாப்பிட்டீங்களான்னு கேட்டார். நல்லா இருந்துச்சா, எந்த ஊர்லேருந்து வரீங்க, இதே மாதிரி நல்லா படிங்க அப்படின்னாங்க, வாழ்த்துக்கள் சொன்னார். இதான் சொன்னேன், எக்ஸ்ப்ரெஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸ்டேஜில் போயிட்டு என்ன பேசுறதுன்னு தெரியல, நல்லா இருந்துச்சு. நல்லா திறந்து மறுபடியும் செய்யணுங்கிறது எங்களோட ஆசை. ஏன்னா குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல மோட்டிவாக இருக்குன்னு வைங்களேன். அதனால இதை தொடர்ந்து செய்யணும்னு நினைக்கிறோம். அதுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும் இல்லையா? 26 கண்டிப்பாக 26 அவர் தான் செய்வீங்களா? கண்டிப்பாக செய்வோம். எதனால அந்த ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க? எதனாலன்னா கொஞ்சம் மாற்றம் கொடுத்து பார்த்தா தானே தெரியும். ஒரே மாதிரியே இருக்க வேணாம்ல, நம்மளதும் முன்னேறணும்ல தமிழ்நாடு. அதனால மாற்றத்தை கொடுப்போம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் விஜய் அண்ணனோட ஃபேன் தான். ஸோ இப்போ அவர் கையால் ஒரு கிஃப்ட் வாங்கினது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹாய்மா அப்படின்னாரு, அதுக்கப்புறம் கங்க்ராட்ஸ் சொன்னார். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு தான் நிறைய பேருக்கு காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரி உதவித்தொகை கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் அவங்களுக்கு. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ணாவை பார்த்தது, அண்ணா கையில் இது வாங்கினது எல்லாமே செம்ம ஹாப்பியான மூமெண்ட் தான். 586 மார்க் வாங்கியிருக்கேன். எனக்கு அண்ணா அவர் பார்த்ததும் அவர் அப்ரிஷியேட் பண்ணி நல்லா படிக்கணும், அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும் அந்த மாதிரி சொன்னார். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு போல, அங்கே தோணுச்சு பேசுனேன். அண்ணா வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. மேபி அவர் எப்படி பண்ணுவாருன்னு பார்க்க ஒரு ஆசையாக இருந்துச்சு. இப்போது அவர் ஹெல்ப் பண்ணுறது, இந்த ரெக்கக்னிஷன் அப்ரிசியேஷன்லாம் பார்க்கும்போது அவர் வந்தால் நல்லா பண்ணுவாருன்னு தோணும். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ணாவை மீட் பண்ணுவேன்னு நினச்சே பார்க்கல. ஜஸ்ட் ஒரு ட்ரை கொடுத்தோம், அதில் பார்க்க முடிஞ்சது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்மளும் அடுத்த ஜென்ரேஷனில் பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் ஆகணும், இந்த மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவ் வரும். நிறைய சொன்னார், விஷ் பண்ணார், ஃப்யூச்சருக்கு நல்லா போகணும், படிக்கணும் அப்படின்னு சொன்னார். ஹாப்பியாக இருக்குது. நான் விஜய் சாரோட பெரிய ஃபேன். அவர் இவ்வளோ பக்கத்தில் பார்ப்பேன் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு. போன வருஷம் நியூஸ்லலாம் பார்த்தோம், அதே நியூஸில் நம்மளும் வருவோம்னு நினச்சி கூட பார்க்கல. நான் அவரோட ஃபேனாக இருந்து அவர் கையாலே இவ்வளோ பெரிய இது வாங்குறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் நினச்சே பார்க்கல இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஒரு நடிகராக இருந்துட்டு இவ்வளோ பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினச்சே பார்க்கல. நல்லா பண்ணுறாங்க. இப்போ பாப்பாவால் அவங்களுக்கு பெருமை தான். எனக்கு நம்ம அதை பெருமைப்படுத்தலை. நல்லா படிச்சிட்டனால நமக்கு ஒரு பெருமையாக இருக்குது, அவ்வளோதான். வேறு ஒன்று ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எக்ஸ்பெக்டே பண்ணல விஜய் அண்ணாவை பார்ப்பேன்னு. இது இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி 12th மார்க் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேங்க சார். ஆக்சுவலாக நான் விஜய் ஃபேனுங்க. விஜய் பார்க்குறது என் பொண்ணால் ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேங்க. எவ்வளோ ஹாப்பின்னு சொல்லவே முடியல. அங்கே போன உடனே எனக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. என்ன பேசுறதுன்னே தெரியல. ரொம்ப ஹாப்பி. ஏதாவது சொன்னாரா விஜயனா? ஆமாம் சொன்னாங்க. ஊட்டியிலேருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நல்லா படிங்க, சூப்பர் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், இது ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்க்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது. நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயரும் இதே மாதிரி நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. இது நல்லா சூப்பராக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் நினச்சே பார்க்கல இந்த மாதிரி வாங்குவேன்னு. பட் நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு பார்க்கணுன்னு ஆசை, எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா நான் நல்லா படித்து மார்க் வாங்கி பேரண்ட்ஸோட ப்ரௌட்ஃபுல்லாக நான் வாங்குவேன்னு நினைக்கல. அது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஆமாம், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நானா வயசு கேட்டேன். ஆமாம் நீங்கள் தான் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பி தான். பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. யாருமே அவ்வளோக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி. ஸோ அதனால் டெஃபினட்டாக சந்தோஷமாக இருக்குது. விஜய் சாரை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். அதே மாதிரி ரொம்ப ஹாப்பி இன்றைக்கி சார் பக்கத்தில் பார்த்து ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே நல்லா இருந்தது. ரொம்ப ஹாப்பி. வி ஆர் ஆல் ஹாப்பி. பேசணும் நல்லா ரிசீவ் பண்ணார் எங்களை. ஆல் தி பெஸ்ட் சொன்னார். அது ரொம்ப ஹாப்பி சார். ரொம்ப மோர் தென் ஹாப்பி. ரொம்ப சந்தோஷம். அம்மா அப்பாவை ப்ரௌட் பண்ணதுனால அடுத்து விஜய் சாரை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 10th 490 எடுத்ததுனால அங்கே வந்தோம். ஒன்றுமே சொல்ல முடியல, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நம்பவே முடியல, சூப்பராக இருந்துச்சு. நான் தேங்க்ஸ் சொன்னேன். சாரை பார்த்தா ரொம்ப சந்தோஷம் சொன்னேன்.
அவர் வந்து இதே மாதிரி நல்லா படிக்கணும் அப்படி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி யாருமே பண்ணதில்லை. இவர் பண்ணுறதுனால பிள்ளைகளுக்கு வந்து கொஞ்சம் படிக்கிறதுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட்டாக நல்லா படிப்பாங்க. நம்மளும் அடுத்து வாங்கணும் அப்படின்ற ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு இதோட இப்படி பண்ணுறது நல்லா இருக்குது. பயங்கர ஹெல்ப்ஃபுல் தான். மோட்டிவேஷன், நிறைய படிக்கவே முடியாதுன்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட மாணவர்கள் கூட இதை நினச்சி படிக்கலாம், மீண்டு வரலாம். இவருக்கு நம்ம குறைய சொல்ல வேண்டாம் இல்லைன்னா, எது எங்களுக்கு வேணும்னு அவரே தெரிஞ்சு பண்ணுவார். அதனால எதுவுமே இது பண்ணவே முடியாது. சூப்பர் தான். விஜய் சாருக்கு தான் சொல்லிடு. எனக்கு உண்மையாலுமே பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்மளாம் கனவுன்னு கூட நினச்சிருக்க பாருங்க. நாங்களாம் விஜய் ரசிகர்கள். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கப்போ விஜய் ரசிகர்கள். அவரெல்லாம் இப்படி வந்து பார்ப்போம், நான் ஹக் பண்ணிட்டேன். அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நான் சொன்னேன், அண்ணா இதெல்லாம் நாங்கள் நினச்சி பார்த்துக்கவே மாட்டோம்னா பரவாயில்லைங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு தான் கேட்டார். சாப்பிட்டவங்க நல்லா இருந்தது, சாப்பாடு நல்லா இருந்தது, சாப்பிட்டவங்கன்னு சொன்னோம். அவன் அது அடுத்தடுத்து கூட்டம் வரனால நாங்கள் அடுத்தபடியே வந்தோம். இது பார்க்குறப்ப, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறப்ப அந்த பிள்ளைகளுக்கும் நம்ம ஒரு நல்லா படிக்கணும், நம்ம சாரை பார்க்கணும், பணம் இதுனா கூட அவரை பார்க்கணுங்கிறக்காண்டி கூட அவங்க நல்லா கொஞ்சம் முயற்சி எடுத்து படிப்பாங்க. சரி, உங்களுக்கான இது பண்ணியிருக்காருல்ல. சரி, அவருக்கான இது ஒன்று 26ல் இருக்கு. நாங்கள் எல்லாருமே அவருக்கு தான். ஃபேமிலி ஓட் ஃபுல்லாக அவருக்கு தான். அவருக்கு தான் போடுவான். அவரை யாருக்குன்னா பிடிக்காம இருக்குமா? எத்தனையோ பார்ட்டிஸ் இருக்கலாம், ஆனால் அவங்கெல்லாம் நம்ம அவர் புதுசாக வரனால தமிழகம் சேஞ்ச் ஆகும். ஆமாம், மாற்றங்கள் நிறைய இருக்கும். அதனால போடலாம். எங்கள் வீட்டில் என் பாப்பாவோட சேர்த்து 3 ஓட்டு. 3 ஓட்டு விஜய்க்கு தான். ஆமாம் ஆமாம் ஆமாம், போடலன்னு அவர் அடிச்சு போடுவோம் எங்கள் வீட்டுக்காரர். இவர் வந்தால் படிப்புக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுப்பாரு. இப்போ மற்றபடி பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கெல்லாம் முன்னுரிமை கிடைக்கும். கண்டிப்பாக எல்லா இதுலேயுமே ஒரு மாறுதல் வரும். அதுக்காக இவர் தான் வரணும். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அவர் வந்தாருன்னா எல்லாமே மாறுதல் கிடைக்கும். படிப்பறிவின்மை இப்போ வரைக்குமே இருக்குது. இவர் வந்தால் அது இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே படித்து எல்லாருமே முன்னுக்கு வருவாங்க நாங்கள் நினைக்கிறோம். தமிழகமே ஒரு மாறுதல் அடையும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக அதை நம்ம செய்வோம். அதுதானே நம்ம சொல்கிறோம். அவர் வந்தால் இது நடக்குங்கிறோம். அப்போ நாம் கொண்டு வந்தால் தானே அவர் வர முடியும். கண்டிப்பாக நாங்கள் செய்வோம், அவர் வருவார். நல்லது பண்ணுங்கிறது அப்புறம் இப்படி இருந்து தானே தொடங்கி ஆகணும். அவர் நல்லது செய்யணுங்கிறதுக்காக தான் செய்கிறாரு. அது வந்து ஜெயிக்கிறோம் ஜெயிக்கல அது அடுத்த இது. ஆனால் இவர் செய்கிறது இவர் செஞ்சுக்கிட்டு தானே இருப்பார். இதை அவர் விட மாட்டார். அவர் வந்து குழந்தைங்களுக்காக எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அவர் செய்கிற நல்லதுக்கும் இது படியே எடுத்துக்கலாம் இல்லைங்களா அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். இந்த மாதிரி நிறைய செய்வாருன்னு நம்மளால பயனடைய போகிறது குழந்தைங்க தானே, எல்லாம் படிக்கிற வேண்டியவங்க தானே, இளைஞர்கள் தானே, அவங்க தானே முன்னுக்கு வர போகிறாங்க. இப்போ படித்தா அவங்களுக்கு தானே நல்லது, அவங்க தானே முன்னுக்கு வருவாங்க. இதில் அவருக்கு எந்த யூஸும் கிடையாது. அவர் செய்கிறனால இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. அவரை பார்க்கணுங்கிறதுக்காகவே குழந்தைங்கள்லாம் படிக்கிறேங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் போய் விஜய் மாமாவை பார்ப்போம், விஜய் சாரை பார்ப்போம், தளபதியை பார்ப்போம்னு படிக்கிறேன்றாங்க. அப்போ அதுதானே வேணும். எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பாங்கெல்லாம் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. மீண்டும் சந்திப்போம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் தளபதி சாரை பார்க்குறதே எங்களுக்கு ஒரு பெரிய விஷயந்தான். பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அந்த மூமெண்ட்டில் எங்கள் பிள்ளை அந்த அளவுக்கு பேசினா, அவர் மேலே அவ்வளோ அன்பாக பேசுகிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் ரொம்ப பிள்ளைங்களை இன்னும் மேலும் மேலும் படிக்க ஆர்வத்தை தூண்டும். அதாவது இதை இன்னும் அதிக அளவு மார்க் எடுக்கணும், இன்னும் நிறைய போகணுன்றது ஒரு பிள்ளைங்களுக்கு மோட்டிவேஷன் தானே. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சு மேடைக்கு பிள்ளைங்களை கூப்பிடும்போது எங்களுக்கே அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அண்ணாக்கு வந்து அவர் எலெக்ஷனில் ஜெயிச்சு அவர் வந்து நல்லது பண்ணார்னா கண்டிப்பாக அவர் வந்து நிறைய டைம் வந்து அவர் படம் வரும்போதெல்லாம் வந்து அவருக்கு நிறைய எதிர்ப்பு இருந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி அவர் வந்து நல்லது பண்ணுவார் நம்புகிறேன். அவங்களுக்கு அது நல்லா எனக்கு அப்படி எதுவும் தோணலை. எனக்கு வந்து அவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவர் ஒரு மோட்டிவேஷனாக அதை பண்ணுறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். தெரியல, அவரோட தான் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு மாற்றத்துக்காக, ஒரு சேஞ்ச் ஓவருக்காக, அவர் வந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக. நல்ல பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லது. தமிழ்நாடு போகிற நல்லா ரீச் ஆகிருக்குது. பிள்ளைங்களுக்காக இவ்வளோ கேர் எடுத்து ஒரு குறைஞ்சது ஒரு 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி எல்லாருமே இது ஒரு 5000 பேர் இப்போ தமிழ்நாடு பேர் 234 தொகுதியிலையும் பிள்ளைங்களை செலெக்ஷன் பண்ணி கூட்டின்னு வந்து எல்லா வசதியும் அவரே செஞ்சு பாதுகாப்போடு வீட்டுக்கு அனுப்புகிறாருன்னா இது வந்து பாராட்டக்கூடிய விஷயம். அது யாராலையும் மறுக்க முடியாது. மாற்றம் வரும்.
அது ஆண்டவன் செய்யலை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பொண்ணால் தான் இன்றைக்கி அவரை வந்து நான் பார்த்துருக்கேன். இது எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் தான் இன்றைக்கி. ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன். நான் தளபதியை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சினிமாலே பார்த்துட்டு நேரில் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என் பொண்ணால் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிது. அதனால் என் பொண்ணுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இதை வந்து நான் ரொம்ப நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன். இப்போ இருக்க யங்கர் ஜெனரேஷன்லாம் இதை பார்த்துட்டு நம்ம தளபதியை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்திலே நிறைய பேர் நல்ல மார்க் எடுக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. அதை தான் நான் இது பண்ணுறேன். இன்னும் நிறைய பண்ணணும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நிறைய பண்ணணும். காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கும் இந்த மாதிரி நிறைய பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கிறனால எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. சார் தளபதி செஞ்சது மகிழ்வித்து மகிழ், ஒரே வார்த்தை, எல்லா வகையிலுமே அமைஞ்சிருச்சுங்க சார். அவங்களுக்கு அவரை சிறப்பாக வழி நடத்துவாங்க சார். வருவார் நம்பிக்கை இருக்கானே சார். மக்கள் வந்து வருவ வாய்ப்பு இருக்குங்க சார். மக்களை வந்து எப்படியும் கெஸ் பண்ண முடியாது சார். மக்களை வந்து எப்போயுமே கெஸ் பண்ண முடியாது சார். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எம்பி எலெக்ஷனில் எல்லோரும் வருவாங்கன்னு தோணுது. அப்படியே அல்ட்டாக மக்கள் வந்து தீர்ப்பு கரெக்டாக இருக்குது சார். நாளை தீர்ப்பு மாதிரி தளபதிக்கு நாளை தீர்ப்பு வெற்றி தீர்ப்பாக வரணுங்க சார். உங்களோட சப்போர்ட் இருக்காங்க இருக்குங்க சார். கண்டிப்பாக யங்கர் ஜெனரேஷனோட சப்போர்ட் ஃபுல்லாக இருக்குது அவருக்கு. கண்டிப்பாக ஜெயிப்பார் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி கல்வித்துறையில் யாருமே இந்த மாதிரி பண்ணலை. வந்து அமௌண்ட்டோ இந்த மாதிரி பணங்கள் கொடுத்து மற்றதுக்கு ஊக்குவிக்கிறது போன வருஷம் பண்ணாங்க. இந்த வருஷம் நம்ம பாப்பா பண்ணிக்க. அடுத்த வருஷம் வந்து மற்றவங்க பண்ணுவாங்க. ஆர்வத்துக்காக அது பண்ணுறது நல்லா இருக்கு. இல்லை அதெல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி தான் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு பண்ணணும். அது இல்லையா இருக்காது. அரசியலுக்கு வரட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லையா. கல்வித்துறைக்கு அதுக்கு என்ன இருக்குது உங்களுக்கு. அதுமாரி வந்தாலுமே வந்து நல்ல விஷயங்கள் தானே பண்ணுவார். இன்னும் அதை கூடுதலாக தான் பண்ண ஆரம்பிப்பார். நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக. இப்போ வந்து பண்ணக்கூடிய சொந்த செலவில் பண்ணுறாரு. அடுத்து அரசியலுக்கும் போது ஒரு நல்ல ஒரு தலைவர் வேணும். இப்போயே பேட்டியை கொடுத்தாருல, தான் நல்ல தலைவர், படித்தவங்க தான் வேணும் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது அதானே இருக்கும். இப்போ யாருமே படித்தவங்க அதிகமாக இல்லை. கண்டிப்பாக இருக்குது. உண்மையிலே பெருமையாக தான் இருக்குது. பொம்பளை பிள்ளை நல்ல பையன் இல்லையே நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப நன்றி. அவ்வளோதான், வேறு என்ன சொல்கிறது. அவர் முதலமைச்சராக வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை படித்தவங்க யாருமே இது வரைக்கும் வந்ததே இல்லை. ஒரு படித்தவர் வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் வாழ்ந்ததுலே இதில் ரொம்ப சந்தோஷப்பட்ட நாள்னா இதுதான் இருக்கலாம். ஏன்னா நினைக்கக்கூடிய விஷயம் பெரிய விஷயம் இல்லையா இது. அதனால் எங்கள் பொண்ணு வந்து அதுக்கு நிறைவேற்றிட்டா. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சினியில் பார்த்து ரசித்த ஒருத்தரை வந்து நேரில் பார்க்க போகிறோம், அதுவும் ஒரு ஃபேனாக இருந்து பார்க்க போகிறோன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா பார்த்து தெரிஞ்சுக்க எத்தனையோ பேர் எங்கெங்கேயோ இருக்கும்போது நம்மளை கூப்பிட்ருக்காங்க. இத்தனை பேர் இருக்கிறாங்க, இத்தனை பேரை விட்டுட்டு நம்மளை மட்டும் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதே ஒரு பெருமை இருக்குல்ல. அது ஒரு பெருமை. அதுவும் இல்லாமல் பாப்பா வாங்கியிருக்கா. அதாவது வந்து இவரை பார்க்கறதுக்கு முன்னையே என்னன்னா, நான் விஜய் சார்கிட்ட நான் விருது வாங்கியே ஆகணுமா, இதனாலே நான் படித்து ஆகணும். 1 இயருக்கு முன்னாடி ஒரு இதுக்கு முன்னாடி கொடுத்ததில் வந்து இவ ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக நானும் வாங்குவேன், நெக்ஸ்ட் இயரில் கண்டிப்பாக நான் வாங்குவேன். சரி பாப்பா சொல்கிறா, வாங்கிடுவாளான்னு தெரியல, பட் நம்பிக்கை வச்சோம். ஆனால் கண்டிப்பாக வாங்கிட்டாவா. எப்படி வாங்கினா எனக்கு தெரியல, பட் சொன்னதை அவள் கரெக்டாக செஞ்சுட்டா. 26 நான் அதுதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா போன இதுக்கே நான் ஓட்டு போட வேண்டியது, பட் இவர் வரணும் அப்படின்றதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அது நடக்கும். கண்டிப்பாக வருவார். நானும் கண்டிப்பாக போடுவேன். ஏன்னா அண்ணனை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனாலேயே நல்லா சொந்த அண்ணன் நின்னா போட மாட்டாங்களா, அந்த மாதிரி அந்த மாதிரி தான். எனக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை, ஆக்சிடென்ட்லி கிடச்சிருக்கு. பட் ஐ எம் ஹாப்பி. ரொம்ப நர்வஸாக இருந்தது அவள். ரொம்ப நர்வஸ், ஷிவரிங்காக இருந்துச்சு. நான் அவர் பார்த்தோன்னே சொல்லிட்டேன், எனக்கு உங்களை பார்த்தோன்னே பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டேன். ஒன்றும் பயப்படாதேன்னு சொல்லி அவர் நல்லா பேசினார். சந்தோஷமாக இருக்குதுங்க. நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. விஜய் நல்லா பெரிய இடத்துக்கு நல்லபடியாக வரணுங்க, அதான் ஆசை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? நாங்கள் ஓட்டு போடணுங்க. பண்ணுவீங்களா? பண்ணுவோங்க கண்டிப்பாக. கண்டிப்பாக ஓட்டு போடுவேன். நான் இன்னும் மைனர் தான், மேஜர் ஆனால் கண்டிப்பாக ஓட்டு போடுவேன். இன்னும் 2 வருஷத்தில் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக. அப்புறம் என்னோட ஸ்கூலுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என்னோட டீச்சர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களால தான் இங்கே நிற்கிறேன். அவங்களுக்கு தேங்க்ஸ். எஜுகேஷனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் தராங்க. இப்போது வளர்ந்து வர சொசைட்டியில் வந்து எஜுகேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதில் நிறைய இருக்குது. கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் தரணும். நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம வாங்குறதால தானே நம்ம இன்னும் நிறைய ட்ரை பண்ணணும். எங்களுடைய யங்ஸ்டர்ஸ்லாம் ட்ரை பண்ணணும், நாமளும் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அது நல்ல விஷயம். பண்ணனது இது பண்ணுறது ஒரு உதவி தான், பரவாயில்ல. இது பண்ணுறது நல்லது தான்ப்பா. கண்டிப்பாக அவர் எலெக்ஷனில் நின்னா ஓட்டு போட முடியும். அதை தான் பண்ண முடியும் நம்மளால, வேறு எதுவும் பண்ண முடியாது. அவ்வளோதான்ப்பா. கண்டிப்பாக. என்ன மாதிரி தெரில, பட் நான் பார்த்த வரைக்கும் நிறையா பேர் வந்து கொஞ்சம் புவர் அப்படிங்கிறதுலேருந்து இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும்.
ஸோ இதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். தொடர்ந்து செய்யணும், இதை தொடர்ந்து செய்யணும். ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மோட்டிவேட்டடாக இருக்குது. அதை மெயினாக அது பணங்கிறத விட மோட்டிவேட்டடாக இருக்குது. அடுத்தடுத்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சார் நீங்கள் அதுக்கு தொடர்ந்து ஏதாவது அவர் பண்ணல சார்? கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். எதனால அந்த நம்பிக்கை? கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கிறதுனால வந்து நாங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணலாம் தான் இருக்கோம். அடுத்த ஜென்ரேஷன் கண்டிப்பாக அவருக்கு தான் பண்ணுவாங்க. நான் கண்டிப்பாக அவருக்கு தான் போடுவேன். இந்த ஒரு ரீசனுக்காக நான் ஓட் போடுவேன் அப்படின்னா என்ன ரீசன்? இப்போ இருந்த வரைக்கும் யாருமே அவ்வளோக்கு எதுவுமே பண்ணலை. ஸோ அவர் மேலே ஒரு ஹோப் இருக்குது, ஏதாவது பண்ணுவார் மாற்றுவார் அப்படின்னு. கண்டிப்பாக அவருக்கு தான் போடுவேன். இல்லை நல்லாயிருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு இது யாருமே பண்ணவே இல்லை. இவ்வளோ நாள் எத்தனையோ கட்சிகள் இருந்திருக்காங்க, இந்த மாதிரி ஒரு இது யாருக்கும் பண்ணலை. நல்லா புதுசாக இருக்குது, இதை ஃபாலோ பண்ணலாம். இப்போ இது ஃபாலோ பண்ணுறது பார்த்திங்கன்னா தொகுதி வைஸ் பண்ணுறாங்க. இதுவே அவர் வந்து இன்டைரக்டாக எல்லாரோட சப்போர்ட்டும் வேணுங்கிற மாதிரி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு நல்ல ஒரு அப்ரோச் தான் இது. இது ரொம்ப நல்ல என்ன சொல்கிறது, நல்ல ஆமாம் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து இன்னும் நம்ம வந்து பிள்ளைய நல்லா படிக்கிறதுக்கு வந்து இது ஒரு ஊக்குவிப்பு மாதிரி, நல்லா படிப்பாங்க. அடுத்து நம்ம மேலும் மேலும் இதே மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ சிஎஸ் மேக்ஸ் எடுத்து படிச்சுட்ருக்கேன். அடுத்து வந்து சிஎஸ்சி படிக்கணும், ஐஐடியில் ஜாயின் பண்ணி ஜேஇ எழுதணும். அதுக்கப்புறமா ஒரு சிஇஓ ஆகணும். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து சுந்தர் பிச்சை எப்படி போய் கூகுளுக்கு சிஇஓ ஆயிருக்காரோ அதே மாதிரி நான் ஹர்ஷிகா வடிவேல் ஒரு வந்து சிஇஓ ஆகணும். நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து எங்களோட ஓட் ஃபுல்லாக அவருக்கு தான். சின்ன வயசுலேருந்தே விஜய் சாரை பிடிக்கும், அவர் படத்தெல்லாம் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் யாருமே செய்யாத உதவியெல்லாம் அவர் செய்கிறாருல, அதனால